காவல் காக்கிறார் என்றார் மகான். மகனுக்கு ஆசி வழங்கிவிட்டு மகான் சென்று விட்டார். இப்போது பிறந்திருக்கும் நம்மை சுற்றி இருக்கும் விலங்குகள், செல்லப்பிராணிகள் எல்லாமே நம் மூதாதையர்கள்தான். ஏதாவது நமக்கு வரக்கூடிய எதிர்வினை செயல்கள் நடந்தால் உடனே இந்த செல்லப்பிராணிகளைத்தான் தாக்கும் என்பதையும் புரிந்து கொள்ளலாம். நம்மை காப்பாற்றவே அவர்கள் நம்முடன் இருக்கிறார்கள் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். உலகில் எவ்வளவோ இடம் உண்டு, நம்மிடமே அந்த விலங்குகள் தஞ்சம் புக வேண்டும். எல்லாம் ஒரு காரணமாகத்தான், மூதாதைகள் தான் அவர்கள். இப்போது ஜோதிட சாஸ்திரத்தில் நமது ஜாதகத்தில் ஒரு மனிதனின் வாழ்க்கையை எப்படி வகைப்படுத்தி இருக்கிறார்கள் முன்னோர்கள் என்றும் பார்க்கலாம். முதல்ல திரிகோணம் 1, 5, 9, கேந்திரம் 1, 4, 7, 10, பணபரஸ்தானம் 2, 1, மறைவுஸ்தானம் 3, 6, 8, 12 என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும்.